Good evening to everyone. உங்களுக்கு இந்த பிக்சர் ரொம்ப அழகா கிளியரா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். So, my dear UPSC aspirants, today we are going to discuss about joint sitting of parliament. வெரி சிம்பிள் தான். அப்ப என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும். பார்லிமெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய 3 டைப் ஆஃப் செஷன்ஸ் வி ஆர் கண்டக்டிங் பை லிக்வைஸ் பட்ஜெட்ரி, மான்சூன் அண்ட் வின்டர் இல்லையா? ஸோ சம்ஸ் பீரியாடிக்கல் பிப்ரவரியில ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் ஜூன், ஜூலை அண்ட் ஆகஸ்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர், டிசம்பர் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும் லோக்சபா அண்ட் ராஜ்யசபா. ஸோ இன்னைக்கு என்ன பிரசன்ட் ஃபேக்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நியூஸ் பார்த்தீங்கன்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியால இருந்து நம்ம கலெக்ட் பண்ணதான். So the headline is that the Honorable President of India so addressed for joint sitting of both houses in the newly elected 18th Lok Sabha. நம்ம எல்லாருக்கும் தெரியும் இப்ப ரீசெண்ட் நடந்த 18th Lok Sabhaல ரூலிங் பார்ட்டி யார் நம்ம எல்லாருக்குமே தெரியும். So the Honorable Prime Minister நரேந்திர மோடி ஜி டீம்ல so we are proceeded. So அப்போ இதுல வந்து ஃபர்ஸ்ட் செஷன்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. I want to clarify one more thing here. நம்ம எல்லாருக்குமே தெரியும் பட்ஜெட்ரி செஷன்ஸ் அப்படின்னாலே இப்போ இயர்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் செஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அது பட்ஜெட்ரி செஷன்ஸாக தான் இருக்கும். எவ்ரி இயர் ஜனவரி எண்டா இருக்கட்டும் ஆர் பிப்ரவரி எண்ட்ல இருந்து ஸோ மார்ச் அண்ட் ஏப்ரல் மே ஃபர்ஸ்ட் வீக் வரைக்குமே அது நடக்கிற பீரியட் இருக்குங்க. அப்போ எப்பயுமே பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடி தட் மீன் நமக்கு தெரியும் ஏப்ரல் மேல தான் பார்லிமெண்ட் எலெக்ஷன் கண்டக்ட் பண்றாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஸோ பிப்ரவரி இருக்கக்கூடிய லாஸ்ட் அதாவது ஒரு ரூலிங் பார்ட்டி வந்து இப்போ ரீசெண்டா பார்த்தீங்கன்னா 2024 2024ல பிப்ரவரியில் ஒரு பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க. அகைன் 2024 இப்போ நடக்கக்கூடிய ஜூலையில் நடக்கக்கூடிய பார்லிமெண்ட் செஷன்ஸ்ல ஒரு பட்ஜெட் தாக்கல் பண்றாங்க. ஏன் கேட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஆட்சிக்கு பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடி கடைசியா 5 இயர்ஸ்ல 5th இயர்ல கடைசி டேர்ம் பிஃபோர் பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரீம் பட்ஜெட் தான் தாக்கல் பண்ண முடியும். சப்சிக்வெண்ட் இயர்ல பண்றது போல எப்படி 2019, 20, 21, 23ல பண்ணது போல ஒரு ஃபுல் பட்ஜெட்டா அவங்களால தாக்கல் பண்ண முடியாது. ஏன்னா they are going to meet out the elections in that upcoming month அப்படிங்கிறது தான். ஸோ அதனால எப்பவுமே பிப்ரவரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு இன்ட்ரீம் பட்ஜெட் தான் தாக்கல் பண்ணுவாங்க. அப்கமிங்ல பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸ் இருந்தா மட்டும் ஆர் அதர்வைஸ் ஃபுல் பட்ஜெட் தாக்கல் பண்ணிடுவாங்க. இப்போ தெளிவா புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். 2024 பிப்ரவரியில இன்ட்ரீம் பட்ஜெட் தான் தாக்கல் பண்ணியிருக்காங்க. இப்போ 2024 ஜூலைல வந்து ரூலிங் பார்ட்டி வந்தாச்சு, ஆளுங்கட்சி வந்தாச்சு. ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரியும் த ஸ்பீக்கர் இஸ் ஓம் பிர்லா இல்லையா, நாமினேட்டட் ஸோ எலெக்டட் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அவங்க டீம்ல வந்து இப்போ ஃபர்ஸ்ட் செஷன்ஸா பார்லிமெண்ட் கண்டக்ட் பண்ணி நடத்திட்டு இருக்காங்க. இதுல வந்து பட்ஜெட் தான் தாக்கல் பண்ணுவாங்க. எப்பயுமே ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய மான்சூன் செஷன்ஸ்ல ஸோ ஒரு ஃபுல் பட்ஜெட் எப்போ தாக்கல் பண்ண முடியும் அப்படின்னா ஆஃப்டர் எலெக்ஷன் ரிசல்ட்க்கு அப்புறம் தான். ஸோ இது ஒன் கைண்ட் ஆஃப் வியூ இல்லையா? சரிங்க. இப்போ எலெக்ஷன் ரிசல்ட் அனௌன்ஸ் ஆயாச்சு, ஆளுங்கட்சி யாரும் தெரிஞ்சிருச்சு, ரூலிங் பார்ட்டி யாரும் தெரிஞ்சிருச்சு, ஹூ இஸ் த பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிறது தெரிஞ்சாச்சு, ஹூ இஸ் த ஸ்பீக்கர் அப்படிங்கிறது தெரிஞ்சாச்சு. தென் வாட் இஸ் நெக்ஸ்ட் அப்படிங்கிறது தான். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது போல ஒவ்வொரு செஷன்ஸ் பார்லிமெண்ட் கண்டக்ட் பண்றதுக்கு முன்னாடி பிரசிடென்ட் சுட் பி சமன்ஸ். எல்லா எம்பி மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் இன் லோக்சபா அண்ட் ராஜ்யசபா 2 பேருமே சம்மன்ஸ் அனுப்புவாங்க இல்லையா? அப்படியா சம்மன்ஸ் அனுப்பி லோக்சபா தனியா ஒரு பக்கம் டிபேட்டபிள் போய்கிட்டு இருக்கும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா ராஜ்யசபா நடந்துட்டு இருக்கும். ஒரு பில் பாஸ் பண்ணணும் அப்படின்னா லோக்சபால பில் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் ராஜ்யசபா ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. ராஜ்யசபால ஃபார்வர்ட் பண்ணதுக்கு அப்புறம் இஸ் சுட் பி சப்மிட்டட் ஃபார் அசன்ஸ் ஆஃப் த பிரசிடென்ட். இது நார்மல் ப்ரொசீஜர். அப்போ ஒரு பில் பாஸ் பண்ணணும் அப்படின்னா இவ்வளவு ப்ரொசீடிங்ஸ் ஃபாலோ பண்றோம் இல்லையா? இந்த ப்ரொசீடிங்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜாயிண்ட் சிட்டிங்க்கு வந்து கால்ஃபர் பண்ணலாம். அதை பத்தி தான் இன்னைக்கு என்னென்னமோ பார்க்க போறோம் இல்லையா? ஸோ ஐ ஹோப் தட் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட் வாட் இஸ் டுடே கிளாஸஸ் அப்படின்னு. Yes, the class is joint sitting of parliament. My first question, நம்ம நியூஸ் பார்த்துட்டோங்க. Honorable President of India, Draupadi Murmu, so recently addressed for joint sitting of both houses in the newly elected so Lok Sabha 18th அப்படிங்கிறது தான். My first question is, what about the joint sitting of parliament? முதல்ல நமக்கு அப்படி என்னன்னா தெரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாருக்கும் தெரியும் there are two type of the Sabha like mean upper houses lower houses இருக்குங்க, Lok Sabha and Rajya Sabha. So once both houses pass the bill, it is sent to the president for assent அப்படிங்கிறது தான். நான் உங்களுக்கு ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண போல ஒரு பில் பாஸ் பண்ணணும் அப்படின்னா முதல் லோக்சபா பண்ணணும், அதுக்கப்புறம் ராஜ்யசபா பண்ணணும், அதுக்கப்புறம் தான் ஃபார் பிரசிடென்ட் அசென்ட்காக நம்ம சப்மிட் பண்றோம். பட் இந்த ஜாயிண்ட் சிட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஸோ ஒன்ஸ் போத் ஹவுஸ் பாசஸ் த பில் இட் இஸ் சென்ட் டு தி பிரசிடென்ட் ஆஃப் ஹிஸ் அசென்ட் அப்படிங்கிறது தான். ஸோ இது வந்து ஒரு எமர்ஜென்ட் காலகட்டங்கள்ல ஒரு தேவையான நெசசிட்டியில 2 அவைகளையும் ஒரே இதில் உட்கார வச்சு ஒரே சிட்டிங்கா பண்றதுதான். ஸோ இப்போ எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் பெரும்பாலும் பைகாமரல் பார்லிமெண்ட் சிஸ்டம் தான் நம்ம ஃபாலோ பண்றோம். சில கண்ட்ரிஸ் வந்து யூனிகாமரல் பார்லிமெண்ட் சிஸ்டம் இருக்குங்க. இந்தியாவில் வந்து பைகாமரல்
பார்லிமெண்ட் சிஸ்டம் ஃபாலோ பண்றோம். இவங்க இந்தியாவில் நிறைய ஸ்டேட்ல பாத்தீங்கன்னா யூனிகேமரல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியும் இருக்கு, பைகேமரல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியும் இருக்கு. அது ஒன்றும் இல்லைங்க, அப்பர் ஹவுசஸ் அண்ட் லோவர் ஹவுசஸ். இது இன்னும் பெட்டரா சொல்லணும் அப்படின்னா who has been elected by the people, that mean அது என்ன சொல்றோம் அப்படின்னா மக்களவை. ஸோ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அமைப்பு. who has been nominated persons has been appointed in that ராஜ்யசபா அப்படின்னா அதை மாநிலங்களவைன்னு சொல்றோம். they are the nominated person who has been elected by the people அப்படிங்கிறது தான் இல்லையா? சோ அப்ப இந்த அப்பர் ஹவுசஸ் லோவர் ஹவுசஸ் இருக்க சிஸ்டம்ஸ் பேர் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பைகேமரல் சோ பார்லிமெண்ட் சிஸ்டம் நம்ம சொல்றோம். இந்த பைகேமரல் பார்லிமெண்ட் சிஸ்டத்துல லோக்சபால ஒரு பில் பாஸ் பண்ணி கான்சிக்வென்ட்லி அண்ட் சப்சிக்வெண்ட் the same bill should be passed and forwarded to that ராஜ்யசபா அப்படிங்கிறது தான். இப்படிதான் ஒரு பில் பாஸ் பண்ண முடியும். பட் சேம் சிட்டிங் ரெண்டு பேரையுமே ஒரே ஜாயிண்ட் சிட்டிங்கா வச்சோம் அப்படின்னா சோ அது ரொம்ப ஈஸியஸ்டா இருக்கும் அப்படிங்கிறது தான். ஐ வாண்ட் டு எக்ஸ்பிளைன் ஒன் மோர் ஃபேக்ட் ஹியர். ஸோ ஜாயிண்ட் சிட்டிங் அண்ட் பாசிங் ஆஃப் பில்ஸ் இந்தியாவில் வரைக்கும் ஜாயிண்ட் சிட்டிங் நடந்திருக்கா? அப்படி நடந்திருந்தா பில் பாஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய டைம் நடந்திருக்குங்க. ஸோ ஃபார் an event in the era of 1950 the provision regarding the joint sitting of two houses has been invoked only thrice and the following bills have been passed. இது வரைக்கும் ஒரு 3 முறை கூடி 3 பில் பாஸ் பண்ணியிருக்காங்க. The Dowry Prohibition Act in the era of 1960 and Banking Service Commission in the era of 1977 and Prevention of Terrorism Bill in the era of 2002 அப்படிங்கிறது தான். இப்போ நார்மலா இந்த பில் பாஸ் பண்ணணும் அப்படின்னா ரெகுலர் ப்ரொசீஜர் என்னன்னு பாத்தீங்கன்னா லோக்சபால பாஸ் பண்ணணும் கன்சிக்யூட்டிவ் 3 டைம்ஸ், அட் தி சேம் டைம் ராஜ்யசபால பாஸ் பண்ணணும் கன்சிக்யூட்டிவ் ஆஃப் 3 டைம்ஸ். பட் ஜாயிண்ட் சிட்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா சேம் சிட்டிங்ஸ்ல இதை ஈஸியா பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். இந்தியாவில் வரைக்கும் நிறைய பில் பாஸ் பண்ணியிருக்காங்க. இல்லஸ்ட்ரேட்டிவ்லி we have discussed about the Dowry Prohibition Act in the year of 1960 and Banking Service Commission Bill in the year of 1977 and Prevention of Terrorism Bill in the year of 2002 அப்படிங்கிறது தான். மொரலஸ் ஒரு ஐடியா வந்திருப்பீங்க இல்லையா? எஸ், ஒரு நியூஸ் பார்த்த உடனே எப்படி மெயின்ஸ் நம்மள தயார் பண்ற ஒரு நியூஸ் நம்ம பார்க்கிறோம். தெரியும் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இஸ் a major part of UPSC prelims as well as the mains அப்படிங்கிறது தான். அதுல வந்து பார்லிமெண்டரி ரிலேட்டட் கொஸ்டின் வந்து ஒவ்வொரு ஆண்டும் கேட்டுட்டே இருக்காங்க. ஸோ ஒரு சப்சிக்வெண்டா இயர்ல பார்லிமெண்ட்ல ஒரு இயர்ல வந்து 3 டைப் ஆஃப் செஷன்ஸ் நடக்கும்போது வாட் டைப் ஆஃப் தி எமாலுமெண்ட்ஸ் அண்ட் வாட் டைப் ஆஃப் தி ஆர்டினன்ஸ் அண்ட் வாட் டைப் ஆஃப் தி பில்ஸ் அண்ட் வாட் டைப் ஆஃப் தி சம்மன்ஸ் என்னென்ன இஷ்யூஸ் என்ன டிபேட்டபிள் இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து பெர் இயர் ஃபுல்லா ஃபாலோ பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா பார்லிமெண்டரி பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் அண்ட் ஃபேக்டர் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு கொஸ்டின் நம்ம எதிர்பார்க்கலாம். பை திஸ் வே ஐ வாண்ட் டு எக்ஸ்பிளைன் அபவுட் தட் ஜாயிண்ட் சிட்டிங் ஆஃப் பார்லிமெண்ட் அப்படிங்கிறது தான். எஸ், the address they introduced the concept of giant sitting, a constitutional mechanism to break this deadlock. ஸோ நார்மலா பாத்தீங்க அப்படின்னா ஒரு பில் பாஸ் பண்ணுவாங்க, அந்த பில் வந்து சப்சிக்வெண்டா வித்தின் 6 monthsல வந்து அது ராஜ்யசபாக்கு போய் ராஜ்யசபால இருந்து பில் பாஸ் ஆகணும். அதர்வைஸ் பாத்தீங்க அப்படின்னா the bill going to meet out the deadlock அப்படிங்கிறது தான். ஸோ அதை மறுபடியும் எடுத்து ரீப்ரொடியூஸ் பண்ணி ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணி ரீஆர்குமெண்ட் கொடுத்து அதை மறுபடியும் கன்சிக்யூட்டிவ் 3 டைம் லோக்சபால பாஸ் பண்ணணும். பட் சம் எமர்ஜென்சி பில் வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா ஜாயிண்ட் சிட்டிங் மூலியமா நம்ம அதை பாஸ் பண்ண முடியும். வாட் இஸ் தி ப்ரொவிஷன் ஃபார் ஜாயிண்ட் சிட்டிங்? நம்ம எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப சிம்பிளா கான்ஸ்டிடியூஷன் சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எவ்ரி ரூல் மேக் ஏ ரோல் அப்படிங்கிறது தான். கான்ஸ்டிடியூஷன் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரூலுக்குமே ஒரு ரோல் இருக்குங்க. அதை தான் நம்ம எப்படி பாக்குறோம் அப்படின்னா கான்ஸ்டிடியூஷனல் வியூ நம்ம டிஸ்கஸ் பண்றோம். எஸ், ஜாயிண்ட் சிட்டிங் பொறுத்த வரைக்கும் வாட் அபவுட் தி கான்ஸ்டிடியூஷனல் வியூ? ஆர்டிகல் 87 அண்ட் ஆர்டிகல் 108 ரொம்ப ஃபெமிலியர் டாபிக் இது. நிறைய டைம் எஸ்எஸ்சில கேட்டிருக்காங்க. ஈவன் தோ 2015, 17, 18 மாதிரி இயர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கான்ஸ்டிடியூஷனல் வியூல வந்து ஜாயிண்ட் சிட்டிங்கை பொறுத்து மெயின்ஸ் அண்ட் பிலிம்ஸ் கொஸ்டின் சைமல்டேனியஸா நிறைய இடங்களில் கேட்கப்பட்டது தான். ஸோ ஆர்டிகல் 87 த பிரசிடென்ட் அட்ரஸ், ஆர்டிகல் 108 பாத்தீங்கன்னா ரிசொல்யூஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் டெட்லாக்ஸ். ரொம்ப சிம்பிளா டிஃபர் பண்ணலாம். ஆர்டிகல் 87 பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ எப்படி நம்ம பிரசிடென்ட் வந்து ஜாயிண்ட் சிட்டிங் அட்ரஸ் பண்ணாங்களோ அதுதாங்க ஆர்டிகல் நம்பர் 87. வெரி சிம்பிள். The president addressed the Rajya Sabha and Lok Sabha at the beginning of the first sessions after the each general election, and the president first point number விரைவா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். I want to highlight here, highlight பண்ணிருக்கேன். The point is most important. The president addresses the Rajya Sabha and Lok Sabha at the beginning of the first sessions after the each general election. ஒரு ஜெனரல் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் செஷன் கண்டக்ட் பண்ணும்போது கண்டிப்பா பிரசிடென்ட் வந்து ஜாயிண்ட் சிட்டிங் அட்ரஸ் பண்ணலாம். ஸோ அந்த கான்செப்ட்ல ஆர்டிகல் நம்பர் 87 கிரவுண்ட்ல இன்னைக்கு வந்து ஜாயிண்ட் சிட்டிங் அட்ரஸ் பண்ணிருக்காங்க. ஜாயிண்ட் சிட்டிங் அட்ரஸ் பண்ண என்ன அர்த்தம்? 2 அவையும் ஒரே இடத்துல கூடுவாங்க. சைமல்டேனியஸ்லி பில்ஸ் வந்து தேவைப்பட்டா சப்சிக்வெண்டா பாஸ் பண்ணலாம். ஸோ அப்படி என்ன பில் எல்லாம் பாஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பின்னாடி டிஸ்கஸ் பண்ணலாம். So the constitutional view has been clearly explained. Article number 87 empower the president for addressing the Lok Sabha and Rajya Sabha
ஸோ ஃபார் ஜாயின்ட் சிட்டிங் அப்படிங்கிறது தான். வேறவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் தட் ஈச் ஜெனரல் எலெக்ஷன், இது ஒவ்வொரு ஆண்டும் அல்ல, ஒவ்வொரு முறையும் ஜெனரல் எலெக்ஷன் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம், இப்போ எலெக்ஷன் வின் பண்ணி முடிச்சாங்க இல்லையா, அந்த எலெக்ஷன்ஸ்க்கு அப்புறம் வந்து ஜாயின்ட் சிட்டிங் அப்படிங்கிற வந்து அட்ரஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் ஆர்டிகல் நம்பர் 87 வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியுது. சரிங்க. The subsequent to that, அடுத்த பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, the president, அது மட்டும் இல்லைங்க, the president also addresses both houses at the beginning of the first sessions of every year. ஒரு ஜெனரல் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே கால்ஃபர் பண்ணலாம். ஒருவேளை அப்படி இல்லாத பட்சத்துல பிரசிடென்ட் ஆல்சோ அட்ரஸஸ் தி போத் ஹவுசஸ் அட் தி பிகினிங் ஆஃப் ஃபர்ஸ்ட் செஷன்ஸ் ஆஃப் ஈச் இயர். ஒவ்வொரு ஆண்டும் முதல் செஷன்ஸ்ல என்ன அர்த்தம், பட்ஜெட்டரி செஷன்ஸ் தான் இல்லையா, அதுல வந்து கண்டிப்பா நம்ம கால்ஃபர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான். ஸோ த ஆர்டிகல் 87 empower the president for conferring that joint sitting wherever the possibility, that mean after the each general election or every year of beginning அப்படிங்கிறது தான். சரிங்களா, எவ்ரி இயர் பிகினிங் ஆஃப் த ஃபர்ஸ்ட் செஷன்ஸ் அப்படிங்கிறது தான். இயரோட ஃபர்ஸ்ட் செஷன் பாத்தீங்கன்னா பட்ஜெட்டரி செஷன்ஸ். எப்பவுமே எப்போ கேதர் பண்ணுவாங்க அப்படின்னா பிப்ரவரி அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். எஸ், நெக்ஸ்ட் ஒன் ஆர்டிகல் நம்பர் 108 ரொம்ப சிம்பிள். ஒருவேளை இதெல்லாம் ஓகே, இது எதுக்கு அப்படின்னா ஒரு அரசியல் புதுசா ஒரு அரசியல் அமைப்பு ஒரு அரசாங்கம் அமைக்கிறாங்க, இல்ல ஒரு புதுசா ஒரு இயர்ல வந்து நீங்க ஏதாவது முக்கியமான விஷயங்களை வந்து விவாதம் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னா நம்ம ஜாயின்ட் சிட்டிங் போட்டுக்கலாம். இதை தவிர்த்து ஏதாவது இருக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா there is a lot of disputes put forth on behalf of that Lok Sabha and Rajya Sabha. எப்பயுமே பாத்தீங்கன்னா மக்களவையில சில பில் பாஸ் ஆகும், மாநிலங்களில் சில பில் ஹோல்ட் ஆகும். சம்டைம் மாநிலங்களில் சில பில் பாஸ் பண்ணுவாங்க, அது லோக்சபால ஹோல்ட் ஆகும். ஒரு 6 மாசங்கள் தாண்டிடுச்சுன்னா பில் லாப்ஸ் ஆயிரும் இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது இருந்தா அந்த பில்லை வந்து நம்ம கால்ஃபர் பண்ணிக்கலாம், அதுக்காக ஜாயின்ட் சிட்டிங் ஏற்பாடு பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் அண்டர் தட் ஆர்டிகல் நம்பர் 108. அதை ஃபேஸ் பண்ணி தான் நம்ம நிறைய பில்ஸ் பாஸ் பண்ணிருக்கோங்கிறத டிஸ்கஸ் பண்ணோம். தட் மீன் டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட் 1960, பேங்கிங் சர்வீஸ் கமிஷன் பில் 1977 அண்ட் பிரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் பில் 2002 அப்படிங்கிறது தான். எஸ், இட் ஹாஸ் பீன் கிளியர்லி எக்ஸ்பிளைன். ஜாயின்ட் சிட்டிங் ஆஃப் பார்லிமெண்ட் கேன் பி கால் ஃபார் when, எப்போ, when a bill is passed by one house but rejected or not written by other house. இப்போ லோக்சபால ஒரு பில் பாஸ் பண்ணியாச்சுங்க, ரைட்டுங்க, ராஜ்யசபா வந்து கொடுக்குறாங்க, அதை அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, அல்லது அவங்க பட் ரிஜெக்டட் ஆர் நாட் ரிட்டன், ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, நம்ம பில்லை திரும்ப கொடுக்கல, அப்ப என்ன பண்ணலாம், ஜாயின்ட் சிட்டிங் போடலாம், அந்த பில்லை பாஸ் பண்ண சீக்கிரம் பாஸ் பண்ண ஏதாவது ப்ரொவிஷன்ஸ் இருக்கான்னு நம்ம பார்க்கலாம். அல்லது when the president written a bill for reconsideration, லோக்சபால பாஸ் ஆயாச்சு, ராஜ்யசபால பாஸ் ஆயாச்சு, இருந்தாலும் பிரசிடென்ட்க்கு ஒரு திருப்தி இல்ல அந்த பில்லை பொறுத்த வரைக்கும், இது நீட் சம் கிளாரிபிகேஷன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ரீகன்சிடரேஷன் பண்ணுங்க அப்படின்னு அந்த பில்லை ரிட்டர்ன் பண்ணாங்க அப்படின்னா we may use that ஆர்டிகல் நம்பர் 108 பயன்படுத்தி ஜாயின்ட் சிட்டிங் கிரியேட் பண்ணி சைமல்டேனியஸா லோக்சபா ராஜ்யசபால அந்த பில்லை சப்சிக்வெண்டா ரொம்ப ஃபாஸ்டா பாஸ் பண்ணலாம். வெரி சிம்பிள்ங்க, பைபாஸ் சர்ஜரி மாதிரி வச்சுக்கோங்களேன். ஒரு பில்லை ரொம்ப ஃபாஸ்டா பாஸ் பண்ணணும் அப்படின்னா ஜாயின்ட் சிட்டிங் கம்பல்சரி. அப்ப ஜாயின்ட் சிட்டிங் எப்பெல்லாம் வேணும் அப்படிங்கிற கண்டிஷன் தான் நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா கான்ஸ்டிடியூஷனல் வியூவா நம்ம பாக்குறோம். ஆர்டிகல் நம்பர் 87 as well as the ஆர்டிகல் நம்பர் 108. ஆர்டிகல் 87 என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுது, ஆர்டிகல் 108 என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படிங்கிறது தான். That point, when one more that more than 6 months have been lapsed from the date of the receipt of the bill by the other house without the bill being passed off it. 6 மாசம் லாப்ஸ் ஆயிடுச்சுங்க, வேற வழி இல்லைன்னா மறுபடியும் ஜாயின்ட் சிட்டிங் போட்டுக்க முடியும் அப்படிங்கிறது தான் இல்லையா. So I hope that you can clearly understand what is the constitutional view. So empower that president to form the joint sitting under the article number 87 and article number 108. இதுல மறக்கக்கூடாதது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் நம்பர் 87 அப்படிங்கிற நம்பரையும் ஆர்டிகல் 108 கான்ஸ்டிடியூஷன் படிக்க ரொம்ப ஈஸியா இருக்கும். பட் அதனுடைய சைமல்டேனியஸா வரக்கூடிய இயர்ஸ் அண்ட் சப்சிக்வெண்ட் ஃபேக்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் மிக்ஸ்டு ஃபேக்டா இருக்கிறதுனால we may confused. அதை கொஞ்சம் கிறிஸ்டல் கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ரிப்பீட்டடா படிச்சோம் அப்படின்னா we may பெட்டரா அதை நம்ம ஷார்ட் அவுட் பண்ண முடியும். ஓகே ஓகே, so I want to explain about that. எல்லாம் ஓகேங்க, நமக்கு தெரியும் லோக்சபா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நான் பேசுறது கேக்குதா, புரியுதா உங்களுக்கு? மிஸ்டர் முருகன் அண்ட் ஆல்சோ கவின்குமார், சார்மி, யாராவது ரிப்ளை கொடுங்க. ஏன்னா பேசிட்டே இருந்தா அவங்களுக்கும் கேக்குது இல்லையா பேசுறது? புரியுது சார், புரியுது சார், கிளியர் சார். யா சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். எஸ், லெட் மீ டிஸ்கஸ். நம்ம எல்லாருக்குமே தெரியும் லோக்சபா அப்படின்னா ஸ்பீக்கர், ராஜ்யசபா அப்படின்னா வைஸ் பிரசிடென்ட் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இப்போ ரீசெண்டா கூட இப்போ 18th எலெக்ஷன்ஸ் வின் பண்ணதுக்கு அப்புறம் ஆட்சி அமைக்கும் போது கூட ஸ்பீக்கர் அண்ட் டெபுட்டி ஸ்பீக்கர் அப்பாயின்மெண்ட் சம் இஷ்யூஸ் நம்ம பார்த்தோம். தட் மீன் ஆர்டிகல் நம்பர் 93 நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஸ்பீக்கர் எப்படி அப்பாயின்மெண்ட் பண்றாங்க, டெபுட்டி ஸ்பீக்கர் எப்படி அப்பாயின்மெண்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ லோக்சபா பொறுத்த வரைக்கும் இஸ் பிரசிடென்ட் ஆர் ஹெட்டட் பை தட் ஸ்பீக்கர்.
And simultaneously, Rajya Sabha பொறுத்த வரைக்கும் vice chairman. So, I'm sorry, chairman and also vice chairman. Chairman அப்படின்னு பாத்தீங்கன்னாலே மேல யார சொல்றோம் அப்படின்னா Rajya Sabha பொறுத்த வரைக்கும் vice president should be the chairman of that Rajya Sabha. At the same time, so வைஸ் பிரசிடென்ட் தான் சேர்மனா இருக்க முடியும் இல்லையா? ஆனா இந்த ஜாயிண்ட் சிட்டிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்ல, லோக்சபா அப்படின்னா ஸ்பீக்கர் அண்ட் டெபுட்டி ஸ்பீக்கர், ராஜ்யசபா அப்படின்னா சேர்மன் வைஸ் சேர்மன். சோ ராஜ்யசபா பொறுத்த வரைக்கும் சேர்மன் யாரா தான் இருப்பார் அப்படின்னா வைஸ் பிரசிடென்டா தான் இருப்பார். இதுதான் கிளியர் கட் பாயிண்ட். எஸ். So the question is that who preside over a joint sitting? சார் தனித்தனியா இருக்கும்போது ஸ்பீக்கர் அண்ட் டெபுட்டி ஸ்பீக்கர், சேர்மன் அண்ட் டெபுட்டி சேர்மன் சொல்லியாச்சு. They are the presiding officer or president அப்படின்னு நம்ம பாக்குறோம். ஆனா ரெண்டு ஜாயிண்ட் சிட்டிங் பண்ணும்போது who is the responsibility? ஒருவேளை பிரசிடென்டா இருப்பாரா, ஒருவேளை பிரைம் மினிஸ்டரா இருப்பாரா, அல்லது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸா இருப்பாரா? I want to explain about it one by one. The point is crystal. So the president of India has the power to call a joint sitting. நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஜாயிண்ட் சிட்டிங் கால் பண்ணக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கு அப்படின்னா பிரசிடென்ட் மட்டும்தான் இருக்கு. பை வே ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் நம்பர் ஆர்டிகல் நம்பர் 87, ஆர்டிகல் நம்பர் 108 அப்படிங்கிறது தான். Subsequently, who is that presiding officer? யார் president யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா the speaker of Lok Sabha is the first chance. ஒருவேளை அவர் ஆப்ஷன்ல இருந்தா என்ன டவுட் அதுல? டெபுட்டி ஸ்பீக்கர் தான் இல்லையா? ஸ்பீக்கரா இருக்கணும் அல்லது டெபுட்டி ஸ்பீக்கரா இருக்கணும். ஒருவேளை அவரும் இல்ல, neither of them is available. அவர் இல்ல அப்படின்னா டெபுட்டி சேர்மன் ஆஃப் த ராஜ்யசபாக்கு தான் அந்த வாய்ப்பு போகுங்க. யாருக்கு போகாது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சேர்மன் ஆஃப் ராஜ்யசபாக்கு போகாது. அந்த பாயிண்ட்ல நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காட்டுறேன். கடைசியா மென்ஷன் பண்ணிருக்கேன் பாருங்க. That been note board மென்ஷன் பண்ணிருக்கேன். The chairman of Rajya Sabha who has the vice president cannot proceed over a joint sitting. இல்லையா? சோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். நிறைய பிலிம்ஸ்ல ஒரு ஆப்ஷன்ல கொடுக்கும்போது which of the following is not exactly matched or which of the following statement is not correct ன்னு கேட்கும்போது we are collapsed and confused. The point is clear. Who are the presides over a giant sitting? The first chance goes to the speaker, or in his option deputy speaker. In his options is go to the deputy chairman, not to the chairman of Rajya Sabha. Who is the chairman of Rajya Sabha? The vice president is the chairman of Rajya Sabha. அவருக்கு joint sittingல proceed பண்ணக்கூடிய பாயிண்ட் ரைட்ஸ் இல்ல அப்படிங்கிறது தான். Can you understand that point? Yes. ஒருவேளை இவங்க யாருமே இல்ல சார், எல்லாருக்குமே ஒரு லீவு, உடம்பு சரி, ஏதோ சம்திங், எல்லாருமே ஆப்ஷன். On behalf of everybody absent ஆயிட்டு அடுத்து என்ன பண்றதுங்க? Any member of parliament. சார் ஸ்பீக்கர் இல்ல, டெபுட்டி ஸ்பீக்கர் இல்ல, வைஸ் சேர்மன் இல்ல, நீங்க சேர்மன் உட்கார கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. இவங்க யாருமே இல்லாட்டி வைஸ் பிரசிடென்ட் உட்கார கூடாதா, அல்லது பிரசிடென்ட் உட்கார கூடாதா, பிரைம் மினிஸ்டர் சார்ஜ் இருக்க கூடாதா? No one has the power with respect to the joint sitting பொறுத்த வரைக்கும். The powers anonymously vested into that member of parliament can proceed over the sitting. Any member of the parliament, அது யாரா வேணாலும் ஒருத்தர் இருக்கலாம். ஏகமனதா சூஸ் பண்ணி அவர் அதை தலைமை தாங்கி நடத்தலாம். Yes, there is a consensus among the member of both houses அப்படிங்கிறது தான். For a joint sitting to be constituted, the minimum requirement is 1/10 of the total number of the houses. ஒரு joint sitting வேணும் அப்படின்னா 1/10 of the total number of houses. டோட்டல் நம்பர் ஆஃப் ஹவுஸ்ல 1/10 தான் நீங்க கண்டிப்பா பிரசன்ஸ்ல இருக்கணும் அப்படிங்கிறது தான். அப்படி இல்லாம நம்ம ஜாயிண்ட் சிட்டிங்ஸ் வந்து கண்டிப்பா கண்டக்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான். எஸ், இப்போ நமக்கு 3 பாயிண்ட் ரொம்ப கிறிஸ்டலா கிளாரிஃபை பண்ணியாச்சு. வாட் அபவுட் தட் ஜாயிண்ட் சிட்டிங் ஆஃப் பார்லிமெண்ட் நம்ம தெளிவா தெரிஞ்சாச்சு. வாட் இஸ் தி ப்ரொசீடிங்ஸ் அண்ட் வாட் இஸ் த ப்ரொசீடர்ஸ் அப்படிங்கிறத யாரோட தலைமை தாங்கணும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா தெரிஞ்சுட்டோம். யாரு தலைமை தாங்க முடியாது அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வாட் அபவுட் த கான்ஸ்டிடியூஷனல் வியூ, கான்ஸ்டிடியூஷன்ல என்னென்ன வியூஸ்லாம் இருக்கு, எப்படி இதை எம்பவர் பண்ண முடியுதுங்கிறத ஆர்டிகல் 87 மூலியமாவும் ஆர்டிகல் 108 மூலியமா ரொம்ப கிறிஸ்டலா புரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அது மட்டும் இல்லாம ஜாயிண்ட் சிட்டிங்ஸ் யூட்டிலைஸ் பண்ணி இதுவரைக்கும் என்ன பில் பாஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறது நம்ம பார்த்திருக்கோம். எஸ், ஜாயிண்ட் சிட்டிங் cannot be summoned. So one more point is that எப்பெல்லாம் சம்மன் பண்ண முடியாது? எல்லாத்துக்கும் ஜாயிண்ட் சிட் பண்ணிக்கலாமா? ஒரு பில் எமர்ஜென்ட்டா பாஸ் பண்ணணும், இப்போ உடனே வந்து ஜாயிண்ட் சிட்டிங் சம்மன் பண்ணிக்கலாமா? ஆர்டிகல் 87 யூஸ் பண்ணிக்கலாமா, அல்லது ஆர்டிகல் 108 யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னா சம் ஆஃப் தி கேசஸ் ஜாயிண்ட் சிட்டிங் cannot be summoned அப்படிங்கிறது தான். இது எப்படி சொல்றது பாத்தீங்க அப்படின்னா எவ்ரி ரூல் மேக் a rule and every rule have some exemption. நிச்சயம் தான், அதுதான் கான்ஸ்டிடியூஷனல் ஃபிளெக்சிபிலிட்டி. இந்தியாவோட கான்ஸ்டிடியூஷனல் ஃபிளெக்சிபிலிட்டி என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா எவ்ரி ரூல் மேக் a rule but every rule have some exception. எல்லா ரூலும் ஒரு ரூலை கிரியேட் பண்ணோம், அந்த எல்லா ரூலுக்கும் சம் எக்ஸெப்ஷன் இருக்கும் அப்படிங்கிறது தான். சம் லிபர்ட்டி, சம் ஈக்வாலிட்டி, சம் பெட்டர்னிட்டி, நம்ம சொல்லிக்கிட்டே போலாங்க. அதுதான் சொல்றோம் இஸ் பார்ஷியலி ரிஜிட் அண்ட் பார்ஷியலி ஃபிளெக்சிபிலிட்டி ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது தான். எல்லாம் சம்மன் பண்ணிக்கலாம் பட் சம் இன்ஸ்ட்ரக்ஷன் ஹியர். ஜாயிண்ட் சிட்டிங் cannot be summoned. எப்ப பண்ண முடியாதுங்க?
there are two type of the bills. நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆர்டினரி பில் இருக்கு, மணி பில் இருக்கு, கான்ஸ்டிடியூஷன்ஸ் பில் இருக்கு. அப்ப என்ன பில்லுக்குலாம் ரிப்ளேஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கலாம். The point is clear. Article number 110, that means 110 money bill. நம்ம எல்லாருக்குமே தெரியும். The constitution mandates that the money bill requires the approval of the Lok Sabha only. Lok Sabha மட்டும் தாங்க. நீங்க மணி பில்லுக்கு வந்து ராஜ்யசபா வந்து ஜாயின்ட் சிட்டிங் போடணும்னு அவசியம் இல்ல. Even if the Rajya Sabha does not pass the money bill within 14 days, it is deemed to have been passed by both houses once in 14 days period is over. நீங்க வந்து ஒரு மணி பில் பாஸ் பண்ணிருக்கீங்க, லோக்சபால பாஸ் ஆயிருச்சு, ராஜ்யசபால பாஸ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறதுனால நீங்க 6 மாசம் காத்திருந்து இல்ல 6 மாசம் டைம் எலாப்ஸ் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி ஆர்டிகல் 108 பயன்படுத்தி பிரசிடென்ட் ஜாயின்ட் சிட்டி கால்ஃபர் பண்ணணுமா அவசியம் இல்ல. ஏன் அப்படின்னா மணி பில்ல பொறுத்த வரைக்கும் இட்ஸ் எக்ஸ்பயர்ட் ஓவர் தி பீரியட் ஆஃப் 14 டேஸ். அது மட்டும் இல்லாம ஆட்டோமேட்டிக்கலா அது என்ன ராஜ்யசபா பொறுத்து எக்ஸ்பயர் ஆயிரும். ஆட்டோமேட்டிக்கலா அந்த பில் ஆட்டோமேட்டிக்கலி இந்த பில் ஷுட் பி பாஸ்ட். கண்டிப்பா பாஸ் பண்ணப்படும். அது எப்படி சொல்றோம் அப்படின்னா இட் இஸ் டீம்டு டு ஹேவ் பீன் பாஸ்ட் பை போத் ஹவுசஸ். 14 நாள் ஒரு பில் லோக்சபால பாஸ் பண்ணி கொடுத்தாச்சு, ராஜ்யசபாவுக்கு போய் 14 நாள் ஆச்சு, எந்த பதிலும் இல்ல. ஒண்ணு அதை ரிட்டர்ன் பண்ண முடியாது, அதை ரிஜெக்ட் பண்ண முடியாது, அக்செப்ட் பண்ணணும். அக்செப்ட் பண்ணாம வச்சிருந்து 14 நாள் வச்சிருந்தீங்கனாலே அந்த பில் அனானிமஸ்லி பாஸ்ட் அப்படிங்கிறது தான் இல்லையா. அதனால மணி பில்ல பொறுத்த வரைக்கும் இங்க ஜாயின்ட் சிட்டிங் கால்ஃபர் பண்ண முடியாது. மணி பில்ல பொறுத்த வரைக்கும் ஆர்டிகல் 87, ஆர்டிகல் 108 cannot summon by the president அப்படிங்கிறது தான். எஸ், ஒன் மோர் பாயிண்ட். The Rajya Sabha can suggest amendments to the bill, but the Lok Sabha is not obligated to the accept of them. ஒரு மணி பில்ல பொறுத்த வரைக்கும் இது சஜஷன்ஸ் கொடுக்கலாம், பட் அது ஏத்துக்கலாம், ஏத்துக்காம இருக்கலாங்க. எஸ், அதனால need of a joint sitting does not arise in the case of மணி பில். மணி பில்ல பொறுத்த அவசியம் இல்ல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆர்டிகல் நம்பர் 368, that means provision of the amendments. So constitution can be amended only by 2/3 of majority. ஆனா நம்ம ஜாயின்ட் சிட்டிங்கை பொறுத்த வரைக்கும் 1/10 இருந்தாலே போதுமானது. ஆனா கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆர்டிகல் நம்பர் 360 வந்து clearly explain it need, that means it should be amended only by way of 2/3 majority in both houses. There is no provision for a joint sitting in case of disagreement between both houses. So அதனால கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஜாயின்ட் சிட்டிங்ல நம்ம சம்மன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. எஸ், by way of constitutional amendment bill, by way of money bill, the joint sitting cannot be summoned under the article number 87 and article number 108 அப்படிங்கிறது தான். தெளிவா புரிஞ்சுதா? எஸ் சார். கொஞ்சம் ரொம்ப போர் அடிக்குதா? கிளியரா இருக்கா? நைட்டு தூங்குற நேரத்துல சாப்பிட்டு என்ன உண்ட மயக்கும் தொண்டனு கொண்டுன்னு சொல்லுவாங்க. தூங்க முன்னாடி இவ்வளவு கத்தி கத்தி எடுக்கிறேனே, ஏதாவது புரிஞ்சதா? எஸ் சார். எஸ், ஒரு சின்ன டிப்ஸ் தான். நீங்க இந்த பிடிஎஃப் வெப்சைட்லயே அப்லோட் பண்ணுவாங்க, உங்களுக்கு வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணுவாங்க, டவுன்லோட் பண்ணி பாருங்க. ஒரு மாடல் கொஸ்டின் அப்டேட் பண்ணிருக்கேன். இது ஒரு 2018-19ல கேட்ட கேள்விதான், யூபிஎஸ்சில கேட்ட கேள்விதான். வெரி சிம்பிள். இந்த கொஸ்டின் கதை உங்களுக்கு ரொம்ப அழகா புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். சோ இந்த கொஸ்டின் உங்களால பதில் சொல்ல முடியும் நீங்க சப்ஜெக்ட் தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருந்தீங்கன்னா. When a bill is referred to the joint sitting of both houses of parliament, the question is that when a bill is referred to the joint sitting of both houses of parliament, it has to be passed by, எப்படி பாஸ் பண்றது? A simple majority of member present and voting. Simple majority பாஸ் பண்ண முடியுமா? Yes. No point. 3/4 majority of member present and voting. இல்ல 3/4 தான் பண்ண முடியுங்க. இன்னொரு கேள்வி என்னன்னா 2/3 மெஜாரிட்டி வேணும்னு கேக்குறாங்க. அடுத்த ஆப்ஷன் பாத்தீங்கன்னா அப்சல்யூட்லி மெஜாரிட்டி. மெஜாரிட்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சிம்பிள் மெஜாரிட்டி, 3/4 மெஜாரிட்டி, 2/3 மெஜாரிட்டி அண்ட் அப்சல்யூட் மெஜாரிட்டி. இந்த 3 மெஜாரிட்டி இருக்குங்க. சோ இது எந்த மெஜாரிட்டில இருந்து பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற கேள்விதாங்க. யாராவது கெஸ் பண்ண முடியுதா என்ன ஆன்சர் கரெக்ட்டா வரும் அப்படின்னு சொல்லி? சார் 2/3 மெஜாரிட்டி சார். 2/3 மெஜாரிட்டி. சி 2/3 மெஜாரிட்டி. 2/3 மெஜாரிட்டி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டோமே. நம்ம உங்க பிக்சர் தெளிவா உங்களுக்கு பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மென்ட்ல பொறுத்த வரைக்கும் ஆர்டிகல் 360 வந்து என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னா கான்ஸ்டிடியூஷன் கேன் பி அமெண்டட் ஒன்லி 2/3. 2/3 இருந்தா தான் அதை பண்ண முடியும். அப்ப 2/3 வந்து இருந்தா நீங்க சம்மன் பண்ண முடியாதுன்னு சொல்லியாச்சு. ஆனா கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா எப்போ பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். 2/3 பண்ண முடியாது, ஜாயின்ட் சிட்டிங் பண்ண முடியாது. அப்ப ஆப்ஷன் சி எலிமினேட் பண்ணிடலாம். கரெக்ட் தானே சார்? கேக்குதா? எஸ் சார். ஜாயின்ட் சிட்டிங் எப்போ பண்ண முடியும்னா 1/10 தான் பண்ண முடியும் நம்ம பார்த்தோம் இல்லையா?
1/10 கண்டிப்பா இருக்குன்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ 1/10 அப்படின்னு பாத்தீங்கன்னா அது சிம்பிள் மெஜாரிட்டி அப்படிங்கிறது தான். கிளியரா இருக்கா சார்? இது என்ன அப்படின்னு Yes, பாத்தீங்கன்னா sir. நம்ம புக்க படிக்கிறதுக்கும் நாங்க சொல்றதுக்கும் நாங்க சொன்னது போலவோ அல்லது புக்க படிக்கிறது போல கேள்வி அமையறது இல்ல. இதை எப்படி நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க பொறுத்து தான் கொஸ்டின் உங்களால பதில் சொல்ல முடியும். சோ அதனால ரிப்பீட்டடா சொல்றேன். நாட் ஒன்லி ஈவன் டு லிசன் த கிளாஸஸ், நாட் ஒன்லி டு ரீட் த புக் மெட்டீரியல். ஒரு புத்தகத்தை படிக்கிறதுனாலயோ அல்லது ஒரு கிளாஸ கவனிக்கிறதுனாலயோ மட்டும் யூபிஎஸ்சி மாதிரி எக்ஸாம்க்கான ஒரு பேட்டர்ன்ல நம்ம ஆப்ஷன் சூஸ் பண்ண முடியறது இல்ல. when you have to understood, எப்ப நம்ம அதை கிளியரா புரிஞ்சுக்கிறோமோ then you can choose the exact answer near about, not in exact way என்னால சொல்ல முடியல அப்படிங்கிறது தான். yes, the final question also மெயின்ஸ்ல எப்படி 2017 கடைசி ஒரு கொஸ்டின் அப்லோட் பண்ணியிருக்கேன். 2017 ஜாயிண்ட் சிட்டிங்கை பொறுத்து கேட்ட கேள்விகள் தான். The Indian Constitution has provision for holding joint session of the two houses of the parliament. Enumerate the occasion when this would normally happen and also the occasion when it cannot with reason thereof. Explain in 150 words. இப்ப எழுத முடியுமா அதுக்கு? மிஸ்டர் கவின் குமார் and முருகன். எழுதலாம் சார். அப்படிதான் சார். தேங்க்யூ சார். கொஞ்சம் நீங்கள் இன்டராக்ட் பண்ணா எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லையா? சிரமமா நினைக்க வேண்டாம், கொஞ்சம் Yes, இன்டராக்ட். sir. இப்படிதான். இப்படி ஒவ்வொரு நியூஸா எடுத்து மெயின்ஸ்க்கு நம்மள தயார் பண்ணோம் அப்படின்னா we are going to track the UPSC examination. இது ஒரு நாள் 2 நாள் நடக்கக்கூடிய விஷயம் இல்லைங்க. நாட் ஈவன் டு 2 இயர்ஸ், 2 ஆண்டுகளுக்கு குறைவில்லாம நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம புக்ஸ் படிச்சிருக்கணும், என்சிஆர்டி புக் ரீட் பண்ணியிருக்கணும், பொலிட்டி எக்கனாமி பத்தி அவேர்னஸ் நமக்கு இருந்திருக்கணும். ஸோ இப்படி கேதரிங் பண்ணதுக்கு அப்புறம் இப்படி ஒவ்வொரு நியூஸ் எடுத்து நம்ம பெட்டரா அப்டேட் பண்ணிட்டே இருந்தோம்னா we have the chances to clear the examinations. உங்களுக்கு யாராவது டவுட் இருந்தா கேட்கலாங்க. நோ டவுட், க்ளோஸ் பண்ணிக்கலாமா? எஸ் சார். தேங்க்யூ சார். Yes, sir. தேங்க்யூ. தொட்டனைத்தூர் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனைத்தூரும் அறிவு. இருக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி எவ்வளவு முடியுமோ அவ்வளவு படிங்க. விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. தேங்க்யூ so much. Good night to everyone. Thank you. Thank you, sir. Thank you, sir.